வளர்ச்சி கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திடீரென்று அறிவித்திருக்கின்றார். எதற்காக இந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கின்றது. குறிப்பாக வளர்ச்சி கூட்டங்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்வதும், அங்கு மக்கள் சார்ந்த பல கேள்விகளை அவர் எழுப்புவதும், அது பல சர்ச்சைகளை கிளப்புவதும் வாடிக்கையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயம். பல மக்கள் தங்களுடைய மன குமுறல்களை வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுத்து வைப்பதும், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை அந்த வளர்ச்சி கூட்டங்களில் அவர் கேள்விகளாக எழுப்பக்கூடிய களங்களும், அது நாம் அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அல்ல அரசை சார்ந்தவர்களோடு ஒரு கருத்து மோதல் ஏற்படுவதும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருந்திருக்கின்றன. தற்பொழுது வலக்காமம் வடக்கு, வலக்காமம் கிழக்கு பகுதிகளை மையப்படுத்தி அங்கு பாதைகள் செப்பனிடப்படக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி வளர்ச்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், அங்கு அரசு அதிகாரியாக இருப்பவரை மையப்படுத்தி சில பிரச்சனைகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய காரணத்தினால் அவர் மீது அங்கு இருக்கக்கூடியவர்கள் சற்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை வைத்தியரை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வளர்ச்சி கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வைத்தியர் இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய விடயம், இந்த மோதல்கள், அது கருத்து மோதல்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவா அல்லது சூழல் காரணமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லையா? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களோடு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு தொலைபேசியில் ஒருவர் அழைத்திருக்கின்றார். அப்படி தொலைபேசியில் அழைத்தவர் சில விடயங்களை எடுத்து வைக்கிறார். இப்படி வடக்கு காமம் பகுதியில், அந்த வலக்காமம் பகுதியிலே, வடக்கு பகுதியிலே வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியை மையப்படுத்தி நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இங்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது குறித்து பேசப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அவர் கொழும்பில் இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும், அவருடைய உடல்நிலை சற்று பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அரசு அதிகாரிகள் சார்பில் அனுப்பப்பட வேண்டிய அந்த செய்தி குறிப்பு அனுப்பப்பட்டதா? இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதா என்கின்றதற்கான தெளிவான பதில் இதுவரை இல்லை. இதற்கு முன்பு நடந்த விடயங்களுக்கெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவருடைய வீட்டு விலாசத்திற்கு அவர்கள் தகவல்களை அனுப்பி இருந்தார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்கின்ற விடயம் தெளிவாக இல்லை. அழைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் பதிவாகிறது. ஆனால் இங்கு சாலைகள் அமைக்கக்கூடிய விடயத்தில், சாலைகள் பாதைகள், சாலைகள் போன்றவற்றை பராமரிப்பு விடயங்களை மையப்படுத்திய இந்த கூட்டம் என்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மையான களத்தை கொடுத்து அது நடைபெறுவதற்கான ஒரு உந்து சக்தியாக அல்லது ஊக்க சக்தியான செயல்பாடுகள் நடைபெறுமா என்கின்ற விடயம் கேள்விகளாக இருக்கிறது என்பது ஒருபுறம் எடுத்து வைக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும், மக்களை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த இடத்தில் கலந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஒரு ஏமாற்றம் அவர்கள் மனதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை குறித்து சிலர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளில் வைத்தியர் குறிப்பிட்டிருக்கதை நாங்கள் பார்த்தோம். அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்திருக்கின்றார். அது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கின்றது. காரணம், எங்கள் சார்பாக பேசக்கூடிய ஒரே நபராக இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா மட்டும்தான். நாங்கள் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய
ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார். இப்பொழுது எங்கள் சார்பில் பேசக்கூடிய நபர் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை. எனவே இந்த கூட்டத்தில் எங்கள் சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படுகிறதல்ல, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது எங்களுக்கு அது பெருத்த ஏமாற்றமும் பெருத்த வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் வளர்ச்சி கூட்டங்கள் நடைபெறுகின்ற அந்த களங்களிலெல்லாம் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் மனதில் பட்ட கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்து தான் என்ன நினைக்கிறோமோ அது மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது, அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாகவே செயல்பட்டிருக்கின்றார். இதனால் பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அரசு எடுத்திருக்கக்கூடிய பல நகர்வுகள், இதனை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பல நகர்வுகள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பயந்தே நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் ஒருவேளை பேசப்படலாம், அல்லது பல செய்திகள், அதை ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் அது எங்களுடைய குரலாக இருக்குமா என்றால் அது கேள்வி கணைகளாகத்தான் இருக்கிறது என்கின்ற வருத்தம்தான் பலரிடம் இருக்கின்றது. ஆனால் அரசு சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வராத ஒரு கூட்டம் என்றால் அது நமக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கவும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஆவணங்களை புரட்டினால் ஆவணங்களோடு அவர் அமர்ந்து கொண்டு இன்னும் பல கேள்விகளை கேட்டு நம்மை அச்சப்பட செய்யக்கூடிய நிலைமையும், அதன் பின்பு என்னடா பதில் சொல்வது என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் நாம் தவித்து கொண்டு எதையாவது ஒரு பதிலை சொல்லிவிடலாம் என்று ஏதாவது ஒரு பதிலை சொல்லி நாம் மக்களிடம் மாட்டிக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தொடர அமல் இருப்பதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு வைத்தியர் அர்ஜுனா வராமல் இருப்பது என்றுதான் அரசு சார்ந்தவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு ஒருவேளை அவருடைய உடல்நிலை அல்லது அவர் கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இங்கு பேசப்படுகின்ற விடயங்கள் இங்கு மக்களுக்கு எதிரான ஏதாவது களங்கள் எடுத்து வைக்கப்படுமா என்றால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான களத்தை கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா எடுப்பார் என்பதில் மாற்று கருத்தல்ல. மக்களை சார்ந்து பயணிப்பதுதான் ஒரு அரசியல் தலைவனுடைய பயணம் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாக தன்னுடைய குரல்களை தேவையான இடங்களில் அவர் பதிவு செய்வார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.